மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் நாளைய முதலமைச்சர் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்களின் வெற்றி வேட்பாளரும் நம்மளுடைய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளரும் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை ஆதரித்து இப்பொழுது வாக்கு சேர்த்து வந்திருந்தார்கள். முதலாவதாக நம்முடைய திருப்பரங்குன்றம் தொகுதியின் செல்லப்பிள்ளை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வாக்கு சேர்த்து பேசுவார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்ல ஆசியினை பெற்று கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால நாளைய முதலமைச்சர் அருமையான எடப்பாடியாருடைய நல்ல ஆதரவோடு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தேசிய தலைவர்கள், எங்கள் போற்றுதலுக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடிஜி அவருடைய ஆதரவோடும் இன்றைக்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்கிற நல் கூட்டணி கட்சிகளில் போற்றுதலுக்குரிய அமமுகவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அருமையான டிடிவியுடைய ஆதரவோடும் போற்றுதலுக்குரிய பல்வேறு கட்சிகளின் பொறுப்பாளர்கள் தமாக ஜிவிகே வாசனுடைய ஆதரவோடும் பல்வேறு பொறுப்பாளர்களின் ஆதரவோடும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு நடக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் வரவேற்று பேசியிருக்கிற போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர் பகுதி செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, இங்கே உங்கள் மத்தியிலே மிகச் சிறப்பாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர்களின் எண்ணங்களை ஈர்த்திருக்கிற, மக்களின் மனதை கவர்ந்திருக்கிற சிறந்த ஆற்றலாளர், அன்புக்குரியவர், இனியவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு அண்ணாமலையார் அவர்களே, போற்றுக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் சிவலிங்கம் அவர்களே, ராக்கப்பன் அவர்களே, ஏனைய இனிய அருமை பொறுப்பாளர்களே, அனைத்து கட்சி கூட்டணி கட்சியினர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மத்தியில் இன்றைக்கு நல்லெண்ணத்தோடு வரலாற்று சிறப்புமிக்க திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் அல்ல, தமிழகம் முழுவதும் இந்திய துணைக்கண்டமே கூர்ந்து கணித்துக் கொண்டிருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுக்கு முன்னால், இந்த மலைக்கு முன்னால் உங்கள் மத்தியிலே அருந்து பேசி எனக்கு வாக்கு கேட்கிற நல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு அருமையான எடப்பாடியாருடைய தலைமையிலான அதிமுக முதலமைச்சராக தலைமையிலான அந்த வர இருக்கிற அரசு நிச்சயமாக வலிவான கூட்டணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் அமமுகவும் இன்ன வர இனிய கூட்டணி கட்சிகளும் மிக வலிவோடும் பொலிவோடும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகச்சிறப்பான கூட்டணியாக அடுத்து அனைத்து இந்திய அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் என்ற அற்புதமான வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிற நேரம் இந்த காலகட்டத்தில் இரட்டை இலை சின்னத்துக்கு நமக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து, அனைவரும் இந்த பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற வகையிலே அனைத்து பணிகளும் இதுவரை முடிந்தவரை செய்து உங்கள் நன்மைக்காக போராடுகிற, சட்டமன்றத்தில் வாதாடுகிற வாய்ப்பை பெற்ற நான் தொடர்ந்து அந்த வாதாடுகிற வாய்ப்போடு மிகச் சிறப்பான இந்த பகுதிக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு உங்கள் மத்தியில் இரட்டை இலை சின்னத்துக்கு எடப்பாடி ஆதரவோடு கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதற்காக உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு வந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணா அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே எனக்காக வாக்கு கேட்டு பேசுவார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய வாசல்ல நுழைவு வாயில நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி, வெற்றி 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 வேல், வீர வீர வீரவே, அருமை சொந்தங்களே, இவ்வளவு மிக முக்கியமான சட்டமன்ற தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் வெயில பொருட்படுத்தாம எல்லோருமே இங்கே வந்து சாயங்காலம் 3:30 மணிக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. அதற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் ஏதோ வேட்பாளர்கள் மட்டும் இந்த தேர்தலில் கஷ்டப்பட்டு வாக்கு சேகரிக்கவில்லை.
நாமும் கூட அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நம்முடைய வேட்பாளரோடு துணை நின்று வெயிலை பொருட்படுத்தாமல் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்மோடு இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜம் செல்லப்பா அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லைங்க. தமிழகத்தில் இவரை போன்ற எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு அனுபவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா குறைந்த தலைவர்கள் தான். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மேயராக எல்லா பொறுப்புகளிலும் இருந்து மிகச் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தொகுதியினுடைய திமுக எத்தனையோ வஞ்சித்தும் கூட இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மாநில அரசுடைய போக்கை எல்லாம் எதிர்த்து உங்களுக்கு சேவை செய்து 2026 மிக முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்திலிருந்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய அண்ணன் ராஜம் செல்லப்பா அவர்கள் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு இது திருப்பரங்குன்றத்தினுடைய மலை தெரியும். அது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எப்பொழுதும் கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதரிடம் அண்ணன் தம்பியாகத்தான் நாம் பழகி கொண்டு வந்திருக்கின்றோம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இங்க நடக்குதுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. 102 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 102 ஆண்டுகளாக மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தும் கூட மேலே சென்று தீபத்தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லியும் கூட அதை நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்னவெல்லாம் போய் சொன்னாங்க பாருங்க. முதல் அவர்கள் சொன்னது மேலே இருப்பது தீபத்தூண் அல்ல, அது ஒரு மைல்கல் என்று சொன்னார். அதன் பிறகு இல்ல தீபத்தூண் இல்ல, கிரேட் டிக்னாமெட்ரிக் சர்வே, ஆங்கிலேயர்கள் 1800 காலகட்டத்தில் நிலத்தை எல்லாம் அளவீடு செய்வதற்காக வைத்த ஒரு சர்வே கல் என்று சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் ஒரு பையன் சொன்னாங்க, ஜெயின மத துறவிகள் மேலே படிப்பதற்காக இரவு விளக்கு பிடிப்பதற்காக விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட்ட தூண் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, நாம் கேட்பதெல்லாம் இங்கே தாய்மார்கள் இருக்கின்றார். ஒரு முருகபெருமானுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மதமும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய மத வழிபாட்டை வைத்து வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் எத்தனை நம்முடைய அன்பு சொந்தங்கள் முருகபெருமான முருக பக்தர்கள் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தினமும் ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. அவர்களுக்காக உயர்நீதிமன்றம் ஒரு கிளியர் கட் தீர்ப்பு, மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தும் கூட மாநில அரசு வேண்டுமென்றே மத கலவரத்தை உருவாக்கி, ஒரு பிளவுத்தன்மையை உருவாக்கி, ஒரு பதட்ட சூழ்நிலையை திருப்பரங்குன்றத்திலே உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். அருமை சொந்தங்களே, அதற்கெல்லாம் நியாயமாக இந்த தேர்தல் அமைய போகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. வந்து முருகபெருமானை சந்தித்து விட்டு, உங்களுக்கு தெரியும், இதே மதுரை பகுதியில் அருமை சகோதரர் பூர்ணச்சந்திரன் அவர்கள் தீக்குளித்து இறந்த பொழுது தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் இதைத்தான் சொல்லிவிட்டு இருந்தார்கள். பாரத பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் வரல, பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தையும் சந்தித்து விட்டு இங்கிருந்து சென்றிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, முருக பக்தர்களே, நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நாம் கேட்பதெல்லாம் முருகனை கும்பிடுவதற்கு நமக்கான உரிமையை மட்டும் நாம் கேட்கின்றோம், அவ்வளவுதான். உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அதை மதிக்காம பிரச்சனையை உருவாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதன் பிறகு நீதிமன்றத்தில் போய் காவல்துறையினுடைய போலீஸ் கமிஷனர், மதுரை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலமான நிலையை நாம ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தோம். மதுரையினுடைய ஆட்சியர் நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார். இன்றைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நான் கேட்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கூட தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக, ஒரு மலிவு அரசியலுக்காக வேண்டுமென்றே இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள், முருக பக்தருடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழகமே திருப்பரங்குன்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி முருகனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. திருப்பரங்குன்றத்தில் உங்கள் தீர்ப்பெல்லாம் இந்த தொகுதியில இரட்டலை சின்னத்திற்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திமுக அரசு ஏத்துக்கல, ஆனா மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏத்துக்கல, அதை மதிக்கல, அதற்காக காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றினார்கள். ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நிரந்தரமான ஒரு தீர்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை இந்த தொகுதியில, இந்த சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, இதே கனிமொழி அவர்கள் இந்த மாசம் ஏப்ரல் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர்கள் சொன்னது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இந்த தொகுதியில மத கலவரத்தை நாம் தூண்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பச்சை பொய், எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. யாராவது இங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினாங்களா? நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மேல போங்கன்னு தான் கேட்டாங்க. யாரும் யாரையும் ஒரு கடினமான வார்த்தை கூட சொல்லல. அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொய்யை பேசி
அவர்கள் மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்து, ஆனால் திருப்பரங்குன்றத்தினுடைய மக்கள் அமைதியை கடைபிடித்து இன்னைக்கும் நாம் அமைதியை கடைபிடித்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, இது சரித்திர தேர்தல். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று தேர்தல். தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கிறது. தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு பெட்டியில நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பு சொந்தங்களே, இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவொன்பது கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, ஏதோ நம்ம முருகன் அவர்களை பத்தி பேசுறதுக்காக வரலைங்க. முருகன் இருக்கிறாரு, பாத்துக்கிறாரு. அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் மீது முழு அருளை முருக வருவான் கொடுக்க போறாங்க. நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இங்கே வரை போகிறது. அடுத்து நீங்க பாருங்க, அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இன்னும் பெரிய பொறுப்புகளோடு மதுரையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள் பொய்யா பேசுறாங்க. எய்ம்ஸ் என்பது தமிழகத்திற்கு எதற்காக வந்தது? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வேண்டும் என்று கேட்டதற்காகத்தான் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் வந்தது. அந்த நேரத்தில் மத்திய இணையமைச்சராக ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. இந்தியா முழுவதும் எய்ம்ஸ் விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அதை மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து மதுரைக்கு கொண்டு வந்தோம். காரணம், மதுரை இருந்தால் முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே வருவார்கள். டெல்லிக்கு பிறகு தமிழகத்தில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய எய்ம்ஸாக இது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதுரைக்கு அந்த எய்ம்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுவும் கூட திருப்பரங்குன்றம் இந்த தொகுதியில் எய்ம்ஸ் இருக்கு. அம்மா, உங்களுக்கு தெரியும், இந்த அக்டோபர் 26, நவம்பர் 26, அக்டோபர் நவம்பர் 26ல இன்னும் ஒரு 5-6 மாதத்துல எய்ம்ஸ் முழுவதுமாக திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, தமிழகத்தினுடைய மொத்த மக்களும் கூட ஒரு அதிநவீன சிகிச்சை வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றத்தை நோக்கி தான் அவங்க வரணும். எய்ம்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை கட்டி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இது சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் 10 எய்ம்ஸ் கல்லூரியை நாம் கட்டி இருக்கின்றோம். டெல்லிக்கு வெளியே 10 எய்ம்ஸ் கல்லூரி. அந்த 10லும் மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை எது என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் அதுல பெருசுமையும். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடித்து வெளியே வந்த பிறகு 2022 24 வரை ஒருவேளை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டா மோடி ஐயாவுக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா ராஜன் செல்லப்பாருக்கு பெயர் வந்துவிடும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நில கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி அந்த எய்ம்ஸ் கட்டுகின்ற இடத்துல மரத்தை வெட்டுவதற்கான லைசன்ஸ் நம்ப மாட்டீங்க 8 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு 8 மாதம் கழித்து தான் அனுமதியை கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையிலும் இல்ல மத்திய அரசு பாருங்க எய்ம்ஸே கொடுக்கல நிலத்தையும் மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி முறையாக கொடுத்திருந்தால் எய்ம்ஸை எப்பவோ நாம் திறந்திருப்போம். அருமை சொந்தங்களே, வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக கையில் எடுத்து தாமதப்படுத்தினால உங்களுக்கு தெரியும் 1200 கோடி ரூபாயில முடிய வேண்டிய எய்ம்ஸ் மதுரை இன்னைக்கு 2021 கோடி ரூபாயில போய் நிக்குது. 800 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதையும் மத்திய அரசு தான் போட்டுக்கிறாங்க. 1200 கோடி ரூபாயில செலவு செஞ்சிருக்கணும். இவர்கள் தாமதப்படுத்தி 2021 கோடியில மதுரை எய்ம்ஸ் என்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும். இதனுடைய முதல் பயனாளிகள் யாருன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் முதல் பயனாளி. உங்களுக்கு அற்புதமான உலக தரம் வாய்ந்த ஒரு அற்புதமான எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வர இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அப்போது இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த ரிப்பனையும் கட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு பெற இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், அடுத்து பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள். மதுரையை பொறுத்தவரை மதுரை மெட்ரோ அதுவும் கூட நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு வர இருக்கு. அந்த மதுரை மெட்ரோவும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த மெட்ரோவும் கூட தமிழகத்திற்கு வர இருக்கு. ஆனா எத்தனை பொய்கள். ஐயா, என் கையில லெட்டர் இருக்குது. இது மத்திய அரசு தமிழக அரசுக்கு எழுதிய லெட்டர். அதாவது மதுரை மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை இது திருப்பரங்குன்றத்துல முருகபெருமான் முன்று உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க, ஐயா நீங்க ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அந்த ப்ரொபோசலை மாநில அரசு நீங்களே அப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க. அந்த ப்ரொபோசல் என்ன சொல்லி இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மதுரை மெட்ரோன்னு சொல்வது BRTS பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பேருந்து, தடைபடாத ஒரு பேருந்து, டிராபிக் இல்லாம போகக்கூடிய ஒரு பேருந்து, அதுக்காக மட்டும்தான் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்களோ தவிர மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்று மத்திய அரசுடைய கடிதத்தில் இருக்கு. மத்திய அரசுடைய கடிதத்தில் 3வது பேரால இது இருக்குதுங்க ஐயா. அந்த கடிதத்தை கூட
பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் எடுத்துக் கொடுக்கின்றோம். இந்த கடிதத்தை பாருங்க. மதுரையில மெட்ரோவுக்காக எந்த முயற்சி எடுக்காம கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டையே தவறாக கொடுத்து அதுல எத்தனை பேர் பயணம் செய்வார்கள் என்பது பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்காகத்தான் வேண்டும் என்று கேட்டுவிட்டு ஒரு முழு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் இருக்கும் பொழுது கோவை விமான நிலையத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஐயா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது பிரதமர் கூட சொன்னது, நாங்கள் மெட்ரோவை எங்கும் நிராகரிக்கவில்லை, மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கின்றோம், சில குறைகளை நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு திரும்ப கொடுங்க நாம கேட்டிருக்கோம், அது வந்தவுடன் பரிசீலிக்கிறோம் என்று பாரத பிரதமர் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஐயா, இதுவரை மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பிய கடிதம், மத்திய அரசு 14 நவம்பர் 2025 கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா தேர்தலில் அரசியல் குளிர்காய வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மத்திய அரசு அனுப்பிய கடிதத்திற்கு இன்னும் கூட பதில் போடாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடைக்கு புழுகு மூட்டையாக பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால் மதுரையை பொறுத்தவரை பாருங்க, நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு எய்ம்ஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மதுரைக்கு வரக்கூடிய எய்ம்ஸும் கூட ஐயா ஒரு எய்ம்ஸ் கட்டுறதுக்கு மொத்தமாக 3 ஆண்டுகள் ஆகும். இந்த லெட்டரில் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். 3 ஆண்டுகள் ஒரு எய்ம்ஸ் முழுமையாக நிலத்தை கையில் எடுத்து எய்ம்ஸை கட்டி முடிச்சு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 3 ஆண்டுகள். அண்ணனுடைய சட்டமன்ற காலத்தில் 2026 இருந்து 31 சட்டமன்ற காலத்தில் மிக வேகமாக டெல்லியில் இருந்து அதற்கான அப்ரூவலை வாங்கி நாம் கட்ட ஆரம்பித்து 3 ஆண்டுகள்ல மதுரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எய்ம்ஸ் வந்துவிடும் என்கின்ற அற்புதமான செய்தியும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எய்ம்ஸ் வேண்டும் என்று நிற்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எய்ம்ஸ் வேண்டும் என்று நிற்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி மதுரை மெட்ரோ வேண்டும் என்று நிற்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மெட்ரோ வேண்டும் என்று நினைக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக அது வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து, அருமை சொந்தங்களை, இது போன்ற நல்ல விஷயங்கள் எப்ப நடக்கும் நீங்க சொல்லுங்க. அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் யார்? அதான் ரொம்ப ஆச்சரியங்க. அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் ஐயா, நாம ஆண் பெண் என்று யாரையும் நாம் தவறாக பேசுவதில்லை. தாய்மார்கள் தேர்தலில் நிக்கணும், தாய்மார்கள் தேர்தலில் நிக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை பாத்தீங்கன்னா அவர் மீது இருக்கக்கூடிய புகார்களை பாருங்க. கிருத்திகா தங்கபாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி அதை திருடியதாக ஒரு வழக்கு, கிரிப்டோ கரன்சியை திருடியதாக ஒரு வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, இதெல்லாம் இந்த வேட்பாளர் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல இத்தனை வழக்குகள் இருப்பதை அவங்களே சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அவருடைய கணவன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாங்க. கணவன் மீது 2006 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கான தண்டனை 2016 10 ஆண்டுகள் பெற்று அது உயர்நீதிமன்றத்திற்கு போய் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணவனும் மனைவியும் நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு தகுதி படைத்தவர்களா? நீங்க சொல்லுங்க, தகுதி படைத்தவர்களா? இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பது கிரிப்டோ கரன்சி திருடி 2 கொலை மிரட்டல் வழக்கு இதெல்லாம் இருக்கு. கணவனை பொறுத்தவரை இப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மதுரையினுடைய லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். அந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த எலெக்ஷன்ல தோக்க போறாங்க, தோத்த பிறகு மறுபடியும் அதே பதவிக்கு போயிடலாம். அதனால தைரியமாக இந்த பதவியை கூட ராஜினாமா செய்யாம இதே தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதுவும் கூட ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு கீழே இதை தேர்தல் ஆணையமே நிராகரித்திருக்க வேண்டும். ஸ்க்ரூட்னி செய்யும் பொழுது அவருடைய நாமினேஷன் ஃபார்மை தேர்தல் ஆணையமே நிராகரிச்சிருக்கணும். அதனால் அவர் பெறக்கூடிய வெற்றி எந்த காலத்திலும் செல்லாது, அது தோல்வி மட்டும்தான். அருமை சொந்தங்களே, அவருக்கு அது தெரிஞ்சுதான். ஏன்னா ரிசைன்மெண்ட் வந்து அந்த பதவியும் போய்விடும் என்கிறதுக்காக ஒப்புக்கு சப்பானியா அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை எதிர்த்து யாரும் வெற்றி பெற முடியாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். எப்பொழுதுமே இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கர ஆட்டை கொண்டு வந்து துணுக்கி தலையாட்டு பாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து 3 முறை தலையாட்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த வேட்பாளரும் தெளிவாக ஐயா நாம் எதையும் ரிசைன் பண்ணாம வந்துருவோம், தோத்த பிறகு மறுபடியும் போய் அதே பொறுப்பில் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வேட்பாளர் வந்திருக்கின்றார். இதையெல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், நம் முன் இருக்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் 60 ஆண்டு கால அரசியல்ல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் பார்த்து மதுரை மேயராக இருக்கும் போது இதாங்க ஆச்சரியம். மதுரையினுடைய மேயராக இருக்கும் பொழுது 2011 16 வரை இதே மனிதர் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மனிதர் மதுரையினுடைய மாநகராட்சி இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியில் ஒரு பட்டம் வாங்கிட்டு வர்றார். அந்த பட்டம் என்பது அவருக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, மதுரைக்காரர் எல்லாத்துக்குமே பெருமை. ஆனா இன்னைக்கு மதுரையில மேயரே காணா. எங்கேயே மேயரை காணானா?
200 கோடி ரூபாய் ஊழல் செய்து மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயருடைய கணவர் பிடிஆர் அமைச்சருக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர். அதை நம்ம அப்புறம் பேசுவோங்க ஐயா. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதன் பிறகு இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய நகரம் 40 நகரம் இருக்குதுங்க. 10 லட்சம் பேருக்கு மேல 40 நகரம். 40 நகரத்துக்கும் சுத்தப்பட்டியல் போட்டாங்க மத்திய அரசு. சுரக்ஷா விருது என்று 40 நகரமும் எப்படிப்பட்ட சுத்தமாக இருக்கிறது ஐயா. கட்ட கடைசி 40 நகரத்துல 40வது இடம். இந்தியாவிலே மோசமான ஒரு நகரம் தூய்மை அடிப்படையில எப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. மதுரையை பொறுத்தவரை கட்ட கடைசியாக அதிக குப்பை இருக்கக்கூடிய மாநகரமாக மாற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்சுரத்தோடு எப்படி வெளியே வந்து வாக்கை கேட்கிறாங்க. ஒரு குப்பை மேடாக மதுரையை மாற்றிவிட்டு உங்கள்கிட்ட வாக்கு வேற கேட்கிறாங்க. அது எந்த மனிதருக்கு எதிராக கேட்கிறாங்க? 2011 இருந்து 16 வரை சிறந்த மாநகராட்சி என்று விருது வாங்கிய மனிதருக்கு எதிராக கடைசியில கொண்டை நிறுத்திட்டு, அதுவும் இரண்டு ஊழல் பேர்வழிகளை கிரிப்டோ கரன்சி திருடிய வழக்கு, 16 வயது பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு இருக்கக்கூடிய கணவர் 2 பேரும் தைரியமாக வந்து வேட்பாளர் என்று திருப்பரங்குன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நீங்கள் நிராகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், டெபாசிட் கூட அவங்க வாங்கக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது மட்டும்தான் திருப்பரங்குன்றத்தினுடைய குரல். ஐயா, முருகபெருமானுக்காக திமுகவுக்கு எதிரான ஓட்டு நம்ம போட போறோம். முருகபெருமானுக்காக திமுகவுக்கு எதிரான ஓட்டு போட போறோம். அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்காக வேட்பாளருக்கு எதிரான ஓட்டு போட போறோம். ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா அந்த வேட்பாளருக்கு டெபாசிட் கூட திருப்பரங்குன்றம் தொகுதியிலே கிடைக்கக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியும் கூட இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரை உயர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சராக வரப்போகின்ற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரோடு நேரடி ஒரு சம்பர்க்கம் இருக்க வேண்டும். மதுரையை பொறுத்தவரை நிறைய நிதி கொண்டு வரணுங்க, ஏகப்பட்ட நிதி கொண்டு வரணும். மதுரை இன்னும் தரம் உயர்த்தி இந்தியாவுடைய சிறந்த நகராக ஆக்க வேண்டும் என்றால் 2 மனிதர்களும் அவர்களுக்குள்ள பரஸ்பர ஒரு உறவு இருக்கும். ஆந்திராவில் பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கும் அந்த உறவு இருக்கு. பீகார் பாருங்க, நிதிஷ்குமார் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் உறவு இருக்கு. எனக்கு தமிழகத்துல ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அந்த உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதே ஸ்டாலின் அவர்கள் அவர் போய் கெஞ்சி மோடியை கூப்பிடுவார், ஐயா நான் ஒரு செஸ் போட்டி நடத்துறேன், எனக்காக தமிழ்நாட்டுக்கு வாங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். ஸ்டாலின் அழைத்ததற்காக இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்தார். மேடையிலே வைத்து நம்முடைய மோடி அவர்களை அசிங்கப்படுத்தி அனுப்பியதுதான் ஸ்டாலின் அவருடைய சாதனை. அதனால் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமரை மதிக்கக்கூடியவர். ஐயா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஒரு தனித்தன்மை வாய்ந்த கட்சி. இதற்கு நாங்க 1977 தேர்தலில் இருந்து கூட்டி கழிச்சு பாருங்க. ஒரு பிராந்திய கட்சி 77க்கு பிறகு இத்தனை முறை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னா அதிக முறை ஜெயிச்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவ்வளவு ஜெயிச்சது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொய்யை சொல்லுகின்றார்கள். ஐயா, யாரும் டெல்லிக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் டெல்லிக்கு அடிமை இல்லை. டெல்லிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழகத்தில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தனித்தன்மையாக அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. நாமெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றாக இணைந்திருப்பதற்கான காரணம் என்ன? பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக நாம் இணைந்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை மதிக்கின்றோம். அது அவர்களுக்கான கொள்கை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. நாம் யாரையும் எப்பொழுதும் தொந்தரவு செய்ய போவது இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம மேடைக்கு மேடை பொய்யை மட்டும் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எந்த பொய்யை சொன்னாலும் கூட நீங்க நம்பக்கூடாது. மதுரையை சுத்தமான நகராக மாற்ற வேண்டும் என்றால் திமுக யாருமே மதுரையில பொறுப்பில் இருக்கக்கூடாதுங்க. திமுக யாரும் பொறுப்பு இருக்கக்கூடாது, மேயரும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சுத்தமாக நகரமாக மாறும். அதே போல இரண்டாவதாக மெட்ரோ வர வேண்டும் என்றால் நாம் இங்கே இருக்க வேண்டும். இவங்க ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு ஏப்ரல் 5 மாத கால ரிப்போர்ட் கொடுக்காதவங்க எப்படிங்க ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க? நாம ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யக்கூடிய முதல் வேலை மறுபடியும் ஒரு டிபிஆர் சரியான முறையில தயாரித்து மதுரையினுடைய மக்கள் தொகை 20 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறத சுட்டிக்காட்டி சரியான முறையில மத்திய அரசிடம் பேசி அந்த மெட்ரோவை வாங்கி கொண்டு வருகின்ற பொறுப்பு எங்கள் எல்லோருடைய பொறுப்பு. அருமை சொந்தங்களே, அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனை அக்டோபர் நவம்பர் 2026 இன்னும் 6 மாதத்தில் திறப்புக்கு வர இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு பயன்படும். ஆனால் அருமை சொந்தங்களே, இந்த வேட்பாளரை நிராகரிப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிப்போம். அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய முருகபெருமானுடைய சாட்சியா இங்கிருந்து வெற்றி பெற செய்து நீங்கள் கோட்டைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற பணிவான கருத்துக்களை தாழ்மையோடு உங்களுக்கு தெரிவித்து எல்லோருமே நம்முடைய திருப்பரங்குன்றத்துல ரெட்டலை 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 நம்முடைய வெற்றியலை 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 மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்போடு அண்ணன் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு சரித்திர வெற்றியை நாம் இங்கிருந்து கொடுத்து அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி
மிக பொறுமையாக சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா அருமை சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்த அருமை சொந்தங்களே, அங்கே நம்ம சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கோயில் வாசல்ல சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், விலக்கோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கேட்கிற நான் என்னங்க, உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் அதை தீர்ப்பை மாநில அரசு மதிக்க வேண்டும் என்று வந்த பொழுது இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்ட தாய்மார்கள், அங்க தாய்மார்கள் யார் நின்று கொண்டிருக்கின்றார்களோ விலக்கோடு, இந்த தாய்மார்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட தாய்மார்கள். இன்னைக்கு அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயம் 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 மட்டுமே, வேற எதுவுமே அவங்க கேட்கல. உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதை மதிங்க, நாம் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எல்லா மதமும் அவர்களுக்கு என்ற கோட்பாடுகள் இருக்கு. அதனால அருமை சொந்தங்களை, இன்னைக்கு பாருங்க எல்லோரும் நம்மிடம் தீர்ப்பு கேட்கிறாங்க. அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்படுவது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்துல இரட்டைகளை வெற்றி பெற்று முருகபெருமானுடைய அருளை நிலைநாட்டி தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் துணையாக இந்த ஆட்சி இருக்கட்டும் 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 என்று சொல்லி இங்கிருக்கக்கூடிய அம்மாக்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் அம்மா. வெயில்ல வந்து நீங்க எல்லாம் தீபத்தோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள், உணர்வுகளை மதிக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். உங்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து வருகின்ற காலத்தில் நல்லது நடக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மற்றும் ஒரு முறை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, சுட்டிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம வந்திருக்கிறீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்துக்கு திருப்பரங்குன்றத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இப்ப என் கையில் இருக்குதுங்க ஐயா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் ஆற்றல் மிகுந்த வக்கீல் ரமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஒன்றிய செயலாளர் அண்ணன் முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய 1ஆம் பகுதி செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள், 2ஆம் பகுதி செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நாம் ஒற்றுமையாக இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய சரித்திர வெற்றியை 234 தொகுதிகள் 210 தொகுதிகளை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி இருக்கட்டும் என்று சொல்லி, அதே போல அருமை சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே என்னுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சசிகுமார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் போராட்டத்தை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து மிகச் சிறப்பாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ராக்கப்பன் அவர்கள், நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ராஜானன் அவர்கள், KP வேல்முருகன் அவர்கள், முருகன் அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், சரவணன் அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, உணர்வோடு எங்களோடு இருங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி இதே உணர்வோடு நீங்கள் இரட்டைக்கு வாக்கு செலுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இணைந்து மதுரையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உணர்ச்சி மிகுதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி மிகுதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வருகின்ற ஆட்சியில நியாயம் நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீனாட்சி சுந்தரேஸ்வரன், செல்லகுமார் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், முருகன் அண்ணன், கோபால் அவர்கள், மகராஜன் அவர்கள், நாகரத்ன அண்ணன் அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், மிக கடுமையான களப்போராளிகள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற